ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேலூஸ் கிச்சன். இந்த வீடியோவில் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சின்ன சைஸ் சூரை 4 வச்சுருக்காங்க. இது இப்போது சீசன் போல் அப்பப்போ நிறைய பேர் கொண்டு வராங்க. ஆனால் கொடுக்குறாங்க இல்லையா வங்கடை மீன். இது 2 எண்ணமே 50 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. ஆனால் எனக்கு அது தெரியலை எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா 50 ரூபாய்க்கு 2 தர்றாங்க, 50 ரூபாய்க்கு 1 தராங்க. சேம் சைஸில் நிறைய பேர் வச்சுருக்காங்க. அப்புறம் சூரை மீன் பெருசு இருக்குது, வெட்டி வச்ச சூரை மீன் இருக்குது. அஜின்கிட்ட நிறையவே நல்ல மீனெல்லாம் இருக்குது. துண்டு போட்டால் கேரச்சூரை மீன் இருக்குது, பெருசாக பாருங்கள். சின்ன சாலை மீனும் வச்சுருக்காங்க. துண்டு 100 ரூபாய்க்கும் வாங்கலாம், துண்டு 500 ரூபாய்க்கும் வாங்கலாம். அது மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸில் வச்சுருப்பாங்க. 100 ரூபா துண்டெல்லாம் விலை குறைச்சி தரமாட்டாங்க. இவங்க மாலா மீனை 2ஆக வெட்டி வச்சுருக்காங்க. அந்த 2ஆக வெட்டி வச்சுருக்கிறது மாலா மீன். அப்புறம் பாறை மீன், மஞ்சப்பாறை, வெள்ளைப்பாறை அப்படின்னு நிறைய வெரைட்டியாக வச்சுருக்கு. அந்த பக்கம் இருக்கிறவங்களும் வங்கடை மீன் வச்சுருக்காங்க. இது ரொம்ப நல்ல ஃப்ரெஷ்ஷான வங்கடை மீன். இது கொஞ்சம் விலை கூடுதல் தான் பார்த்துடுங்க. ஒரு மீன் 100 ரூபா அந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க. பார்த்திங்களா, இது பெருசாகவும் இருக்குது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. நான் 3 மீன் எடுத்து வச்சுருக்காங்க ஒரு கவரில். 2 அண்ணா 130 ரூபான்னு கொடுத்தாங்க. 100 ரூபா கிடையாது, 2 மீன் 130 ரூபான்னு கொடுத்தாங்க. அப்புறம் இவங்க சூரை மீன் வச்சுருக்கு. தலை முள் தலை வெட்டினது இருக்குது. சின்ன சைஸ் சூரை இருக்குது. இது நம்ம பார்த்து வாங்கணும். அது பக்கத்தில் இருக்கவங்களுமே வங்கடை மீன் வச்சுருக்காங்க பாருங்கள். வங்கடை நிறைய இருக்குது இன்றைக்கி. ஆனால் அரை எடுத்து அதை வெட்டுறதுக்கு ஈஸி தான் வீட்டில். இன்னும் இப்போ எல்லாம் நம்ம ஈஸியாக 20 ரூபா கொடுத்தா ஒரு மீன் வெட்டிடலாம். அந்த ஒரு சின்ன மீனெல்லாம் வெட்டிடலாம். அதனால் அதில் கொடுத்து வெட்டி வாங்கிட்டு போனோன்னா வசதியாக இருக்கும். பாருங்கள், இவங்கள்ட்டையும் வங்கடை இருக்குது. சூரை, சின்ன சைஸ் சூரை, சாலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீன் இருக்குது. பின்னாடி இருக்கிறது அந்த வெட்டுற வரிசை தான். நெத்தலி மீன், சூரை இதெல்லாம் 100 ரூபா. ஒரு துண்டு 100 ரூபா. ஆனால் எந்த ஒரு முள்ளுமே அந்த நடு துண்டில் இருக்காது பார்த்துடுங்க. இந்த பெரிய சூரை வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒன்று நம்ம விலை பேசி வாங்கலாம். பெரிய விலையே இருக்காது. நல்ல மீனாக கிடச்சிக்கிட்டுன்னா லாபமாக இருக்கும் பார்த்துடுங்க. உங்கள் ஊரில் இது மாதிரி மீன் சந்தை பெருசாக இருக்குமா? சில இடத்துல 4-5 பேர் தான் வச்சிட்ருப்பாங்க. சின்ன சின்ன கடை கூடும். அந்த இடத்துல இருந்து வாங்குறீங்களா? இங்கே வந்தால் நமக்கு வெரைட்டியாக எந்த மீன் வேணும்னாலும் வாங்கலாம். ஒரு நாள் கெஸ்ட்டு வந்துட்டாங்க, நமக்கு நண்டு, இறால், கனவா வேணும் அப்படின்னாலும் வந்தால் யாருக்கிட்டையாவது இருக்கும். நம்ம பார்த்து வாங்கும்படியாக தான் இருக்கும். கிடைக்கும், நமக்கு இல்லைங்கிற இதுவே வராது. அது மாதிரி இந்த வஞ்சிர மீன், நெய் மீன் இருக்குது இல்லையா, அது வாங்கணுனாலும் டெய்லிக்கும் நமக்கு யாராவது 2 பேர் வச்சுருப்பாங்க. அதனால் எந்த மீன் வாங்கணும்னு நினச்சிட்டு வர்றோமோ அந்த மீன் வாங்கிடலாம் பார்த்துடுங்க. சூப்பராக வெலை மீன் வச்சுருக்காங்க. இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன். அவ்வளவுக்கும் துடிக்க துடிக்க இருக்கும்னு சொல்லுவேன்ல, அது மாதிரிப்பட்ட மீன். இவங்களுமே 2 வங்கடை எடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் விலை பேசி 2 அண்ணா 1. நமக்கு எத்தனை தேவையோ நம்ம காசு தக்கன விலை பேசி வாங்கலாம். வங்கடை மீனுமே பெருசாக தான் இருக்குது. அப்புறம் இவங்க துண்டு மீன் வெட்டி வச்சுருக்காங்க. இன்னும் அந்த முள்ளந்தலையும் எடுத்து வச்சுருக்காங்கல்ல, அது 2 கூறு இருக்குது. 2 கூறு சேர்த்து 100 ரூபா. ஒரு கூறு 50 ரூபா. இந்த சாலை 15 தரேன்னாங்க. பெரிய பாறை மீனுமே வெட்டி வச்சுருக்காங்க. அது அவ்வளவும் ஃப்ரெண்டில் இருக்க 50 ரூபா, பின்னாடி இருக்கிறது 50 ரூபா அப்படி விலை சொன்னாங்க. அப்புறம் அந்த பாறை மீனெல்லாம் ஒவ்வொரு துண்டுக்கும் ஒவ்வொரு விலை. இவங்களும் வெரைட்டியாக நிறைய மீன் வச்சுருக்காங்க. கல்லுறிஞ்சி, வெலை மீன், சீலா மீன் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாட்டு மீன் வச்சுருக்காங்க. நமக்கு பார்த்து வாங்கும்படியான சின்ன சின்ன மீனுங்க இருக்குது. மலுமை மீன், செம்பலி மீன், புளி மீன், வெலை மீன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெரைட்டியாக வச்சுருக்காங்க. கலவா இருக்குது. நமக்கு ஏற்றாப்புல பார்த்து வாங்கலாம். சூப்பரான மீன் இருக்குது. பாருங்கள், நல்ல மீன் தான். நமக்கு இஷ்டப்பட்டது இதுலேருந்து 2 எல்லாம் தான் கூரோடு வாங்கணுன்னு இல்லை. இது நல்ல வெள்ளை பாறை மீன் இருக்குது, சூரை மீன், நெத்தலி, சாலை எல்லாமே இருக்குது இவங்கக்கிட்ட.
இந்த பாறை மீன் ஒரு மீன் எவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலாம். சூரியும் பெருசாக இருக்குது. ஒருத்தவங்களுக்கு சாலை மீன் நிறைய எடுத்து வச்சுருக்காங்க. இவங்கள்ட்ட துண்டு மீன் இருக்குது. எல்லாமே வெரைட்டியான துண்டு தான். பாறை மீன் துண்டு, வெலை மீன் துண்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இது 1/4 துண்டு, அரை துண்டு நம்ம விலை பேசி வாங்கணும் அவங்ககிட்ட. ஒரு துண்டுக்கு எவ்வளோன்னு சொல்லுவாங்க. ஒரு துண்டு நம்ம அப்படி 1/4 துண்டு, அரை துண்டு வாங்குறப்ப கொஞ்சம் கம்மி விலை பண்ணி தருவாங்க. அப்புறம் இவங்க சின்ன இறாலை உடச்சி வச்சுருக்காங்க. அது ஆனால் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் இறால் பார்க்க மினுமினுன்னு இருந்துச்சு. அப்புறம் செம்பல்லி மீன், பாறை மீன், அயிலை மீன், வெலை மீன் அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டியாக நிறைய வச்சுருக்கு. விலை பேசி வாங்குறது மாதிரி தான் இருக்கும். நமக்கு ஒன்று தேவைன்னா 1, 2 தேவைன்னா 2 பார்த்து விலை பேசி வாங்கலாம். அப்புறம் இவங்கக்கிட்ட வெலை மீன் இருக்குது. அந்த சிவப்பு கலரில் உள்ள மீன் இருக்குது. எல்லாமே இது காலையில் இந்த ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வர மீன் தான். ஏன்னா இவங்களெல்லாம் நமக்கு பார்த்த உடனே தெரியும். காலையில் ஆட்டோவில் கொண்டு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆட்டோவில் வந்து இறங்கிடுவாங்க. சூப்பராக பார்த்து வாங்கும்படியான மீன்களாக தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்புறம் இவங்க கனங்கொள்ளி சாலை, இறால் இது 2க்குமே 50 ரூபான்னு தான் சொன்னாங்க. அந்த புளி மீன் அதெல்லாமே வச்சுருக்காங்க. இது மாதிரி மீன் வாங்கணுன்னா காலையில் வந்தோன்னா ஒரு 10-11 மணிக்கு வந்தால் எல்லா ஸ்டாலுமே ஓப்பன் ஆயிரும். நம்ம பார்த்து வாங்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.